அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ்க. நாம் இந்த பதிவில் மானிட வாழ்வியல் ஜோதிட சாஸ்திர மரபடி நம் ஞானிகளும் சித்தர்களும் மானுட வாழ்வியலை பற்றி எவ்வாறு எடுத்து கூறியுள்ளனர் என்பதை, ஆதியில் உள்ள மூல நூல்கள் என்ன சொல்லப்படுகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும், ஜோதிட குருமார்களுக்கும், அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள். ஆதியில் சித்தர்களும் ஞானிகளும் விண்ணின் கோள்களை மெஞ்ஞானத்தால் அஞ்ஞானத்தை உணர்ந்து மானிட வாழ்வியல் ஜோதிடாக மாற்றப்பட்டு அதனுடைய பலன்களை தெள்ளத் தெளிவாகவும் அற்புதமாகவும் விளக்கிச் சென்றுள்ளனர். திருவுறும் கல்வியும் சீர்தழைக்கவும், கருணை போக்கவும், தீமை காக்கவும், பருவமாய் நமதுள்ளம் பழுக்கவும், பெருகும் செவ்வந்தி பிள்ளையை பேணுவோமே என்பது ஜோதிட பாடல்கள். இதன் அடிப்படைத்துவம் என்னவென்றில், திருவுறும் கல்வியும் சீர்தழைக்கவும், நம் கல்வியானது நம்முடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் சென்றடையுமாறு, கருணை பூக்கவும், தீமையை காக்கவும், பருவமாய் நமதுள்ளம் பழுக்கவும், பெருகும் செவ்வந்தி பிள்ளையை பேணுவோம். பூலோக ஜனனத்தில் மானுட பிறப்பு எடுக்கக்கூடிய அனைவருமே விரும்பக்கூடிய ஒன்று. தன் பிள்ளை அறிவில், செல்வத்தில், வாழ்வில், பொருளாதாரத்தில், முன்னேற்றத்தில், சாதனையில் உயர்ந்து விளங்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஆர்வம். இந்த அடிப்படையில் குடும்ப அடிப்படையில் எடுத்து பார்க்கின்ற பொழுது, ஜனனகால அடிப்படையானது வருடம், மாதம், தேதி, நேரம் கொண்டு கணிக்கப்பட்டு, லக்கினம், சந்திரன், சூரியன் இவைகள் நிர்ணயிக்கப்பட்டு, விதி, மதி, கதி என்ற அடிப்படையில் சூரியனை மையமாகவும் சந்திரனை மையமாகவும் மனித வாழ்வியலில் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை பற்றி முழுக்க முழுக்க சித்தாந்த அடிப்படையில், ஹோரா அடிப்படையில், சித்தாந்தம் கணித அடிப்படையிலையும், ஹோரா என்பது பலாபலன்கள் என்ற அடிப்படையிலும், சூரியனை மையமாக சூரிய சித்தாந்தம் என்ற அடிப்படையில் கலைகள் பிரிக்கப்பட்டு அவைகள் டிகிரியாக மாற்றப்பட்டு, ராசி, பாகை, கலை, வெகலை இதன் அடிப்படையில் லக்னத்திற்கு சூரியன் எந்த ஸ்தானத்தில் அமர்கின்றதோ அதை பொறுத்தும், சந்திரன் எந்த ஸ்தானத்தில் அமர்கின்றதோ அதை பொறுத்தும், மனித வாழ்வியலில் பங்கேற்கும் குடும்ப துணை, ஒரு ஆணெனில் மனைவி, ஒரு பெண்ணெனில் கணவன், சூரியன் நின்ற வீட்டிற்கு எந்த ஸ்தானத்தில், ஆதிபத்தியத்தில், காரகத்தில் என்ன பலம் பெற்று சுக்கிரன் அமர்ந்துள்ளதோ அதை பொறுத்து தனக்கு அமையும் மனைவி தன்னை பார்த்து கொள்வது, தன் பெற்றோர்களை பார்த்து கொள்வது, தன்னுடைய எதிர்கால தேவைக்குட்பட்ட, முன்னேற்ற அடிப்படைக்குட்பட்ட பொருளாதார அடிப்படைகளையும் மேம்படுத்துவதும், உறவுகளிடத்திலேயே பாசநேசங்களை காட்டுவதும் இவற்றினுடைய அடிப்படைகளை தெள்ளத் தெளிவாகவும் வழிநடத்தக்கூடிய பக்குவம் என்பது சூரியன் நின்ற வீட்டிற்கு கேந்திர ஸ்தானங்களில் இடம்பெறக்கூடிய சுக்கிரனும், திரியோண ஸ்தானங்களில் இடம்பெறக்கூடிய சுக்கிரனும், அதனுடைய பலம், பலவீனம், அடுத்து அதனுடைய ஸ்தானம், காரகஸ்தானம் இவற்றினுடைய அடிப்படை பொறுத்து அந்த குடும்ப நிம்மதி, முன்னேற்றம், வாழ்வாதாரம் உயர்வெற்று காணப்படும் என்பதும், அடுத்து சந்திரனுக்கு சுக்கிரன் எந்த ஸ்தானத்தில் இடம்பெறுகிறதோ அதை பொறுத்தும் பலாபலன்கள் நடைபெறக்கூடும் என்பதையும், 3 முக்கியத்துவ அம்சங்களாக விதி, மதி, கதி என்று சொல்லக்கூடிய விதியாகிய ஜென்ம லக்கினமும், கதியாகிய சூரிய லக்கினமும், மதியாகிய சந்திரா லக்கினமும் இந்த இடத்தில் ஒரு முக்கிய அங்கமாக எடுக்கப்பட்டுள்ளது என்பதும் மூல நூல்கள் வழியே கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படைத்துவத்தில் தான் சூரிய சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் சூரியனை மையமாக வைத்து எந்தெந்த கோள்கள், உழைப்பிற்குண்டான செவ்வாய், சனி அவற்றினுடைய தன்மைகள் என்ன, குடும்ப துணைக்குட்பட்ட சுக்கிரன் அவற்றினுடைய தன்மை என்ன, வாழ்வாதாரத்தின் அடிப்படையாக முக்கிய அச்சாக விளங்கும் பொன், பொருள், பணம்,
பொருளாதாரம் இவற்றினுடைய அடிப்படைக்குட்பட்ட கிரகம் குரு பகவான், அவற்றினுடைய ஸ்தானம் என்ன, இவற்றை எல்லாம் வழிநடத்தி ஒழுங்குபடுத்தக்கூடிய தன்மை கொண்ட புத்தி, ஞானம், ஆற்றல், வலிமை, முன்னேற்றம், தொழிலினுடைய பல்வேறு விதமான பிரிவுகள், சாதனைகள், வெற்றிகள், விஞ்ஞானபூர்வமான தொழில்நுட்பமான பலாயிரக்கணக்கான வழிமுறைகளை உணர்த்தும் ராகு கேதுனுடைய ஸ்தானங்களும் அவற்றினுடைய பலன்களும் அவற்றினுடைய ஆதிபத்தியங்களும். இதற்கு அப்பாற்பட்டு சந்திரனை மையமாக வைத்து அதனுடைய பிரதிபலிப்பை பெறக்கூடிய கேது, ராகு இவற்றினுடைய தன்மைகள் எவ்வாறு அமைய பெற்றுள்ளன என்பதை பற்றியும், குருனுடைய இயற்கை சுவரான குருனுடைய சேர்க்கையோ பார்வையோ இவற்றினுடைய தன்மைகளை பொறுத்தும் இந்த ஜோதிட சாஸ்திர மரபானது பலாபலன்கள் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளன என்பதும் சாஸ்திர ஐதீகம். இந்த சூரியனை மையமாக வைத்து எந்தெந்த ஸ்தான பலங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றி ஒரு தெளிவாக கூறுவதற்கு காலம் நேரம் போதாது என்பதும், சுருங்க அடிப்படையில் நான் கற்ற என் முன்னோர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த சில கருத்துக்களை இங்கே பரிமாறுகின்றேன். சூரியன் என்பது ஒளி கிரகம், சந்திரன் என்பது ஒளி கிரகம். இந்த இரு கிரகங்களும் அமாவாசை, பௌர்ணமி இந்த இரு வேளைகள் நிகழ்வது இயற்கை. அமாவாசை நிகழ்வுக்கு பின்னிட்டு வளர்வரை, பௌர்ணமி நிறைவுக்கு பின்னிட்டு தேய்வரை. இந்த இரு இடைவெளிகளில் ஜனனமெடுக்கின்ற ஆண் பெண் இருவர்களுடைய ஜனன கால பலாபலன்கள் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றன என்பது சூரியனை மையமாக வைத்து ஆயுள் பாவகம் சனி செவ்வாய் எந்த அளவுக்கு பலம் பெற்றுள்ளன என்பதை பற்றியும், அந்த மனித வாழ்வில் பொருளாதாரம் எந்த அளவுக்கு முன்னோக்கி பின்னோக்கி தள்ளப்பட்டுள்ளன என்பதை குரு பகவானும், ஒரு வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு வழிநடத்தி செல்லுகின்றது என்பதை புதன் கேது எவ்வாறு செயல்பட்டு எவ்வாறு ஸ்தான பலன் எவ்வாறு ஆதிபத்தியம் பெற்றுள்ளன என்பதை பற்றியும் தெளிவாகவும் கூறி சென்றுள்ளனர். அடுத்து சூரியன் சந்திரன் மையத்தை வைத்து ஆயுள் பாவகம், வாழ்க்கை, வம்சம், மண், மனை, ஆஸ்தி, பொருளாதார முன்னேற்றம், ஒரு மனித வாழ்வில் சாதனைகள், வெற்றிகள், பல்வேறு விதமான பலாயிரக்கணக்கான துறைகளில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை விஞ்ஞானத்துறை, தொழில்துறை, குடும்ப அடிப்படையில் முதலாளித்துவம், உழைப்பாளி, இப்படி எத்தனையோ வீதகங்களாக மாற்றி பலாபலன்கள் சொல்லப்பட்டுள்ளன. மெயின் பிரதானம் சூரியன். இந்த சூரியன் 12 பாவங்களை வலம் வருவதற்கு 360 பாகை. இந்த 360 பாகையும் ஒவ்வொரு ஸ்தானங்களில் இடம்பெறுகின்ற பொழுது அதற்கு ராசி, பாகை, கலை, வெகலை, இதன் அடிப்படையில் குடும்பத்திற்கு உண்டான சுக்கிரன், கேந்திரம், திரிகோணம் இந்த இடங்களில் வீட்டிருக்கின்ற பொழுது அந்த ஸ்தானத்தினுடைய பலம் பலவீனத்தை பொறுத்து அந்த குடும்ப அடிப்படையானது எந்த அளவுக்கு வாழ்வியலில் முன்னேற்றம் பெற்று சமுதாயத்தில் உயர்வான அந்தஸ்து, புகழ், வாழ்வாதாரத்தில் நல்ல ஒரு சிறப்பு, மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆளுமை, இவற்றினுடைய தன்மைகளை உணர்த்தக்கூடிய நல்ல ஆளுமை கொண்ட கிரகமாக குடும்பத்துணை நல்லபடியாக அமைய வேண்டும் என்பதும், சந்திரனை மையமாக எடுத்து பார்க்கின்ற பொழுது மறைவிட ஸ்தானங்களோ அல்லது அஸ்தம், நீஷம், பங்கமடையாமலோ இருப்பது சிறப்பு. இந்த அடிப்படையில் காலக்கணக்கில் சூரியன் சந்திரன் இந்த இரு கோள்களுக்கு உள்ள தூர இடைவெளியானது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் 15 திதிகள் நிர்ணயம் பற்றி அந்த 15 திதிகளுக்கு உட்பட்டு முதல் பகுதி வளர்வரையாகவும் பிற்பகுதி தேய்வரையாகும். தேய்வரை சந்திரனுக்கும் வளர்வரை சந்திரனுக்கும் பலன்கள் எவ்வாறு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது? வளர்வரை சந்திரனின் பிறப்பெடுப்பவர்களுக்கு லக்னத்துக்கு சுக்கிரன் கேந்திரஸ்தானங்களில் இடம்பெறும் பொழுது அவர்களுடைய வாழ்வு, முன்னோர்கள், மண்மனை, ஆஸ்தி இவற்றினுடைய அடிப்படை, தன்னுடைய விடாமுயற்சி, உழைப்பு, தன்னம்பிக்கை இவற்றினுடைய ஆற்றலின் வலிமையினால் வாழ்வில் உயர்ந்து காணப்படுவர். தேய்வரையில் இடம்பெறக்கூடிய சுக்கிரனுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் என்பதை விட விடாமுயற்சி, கடின உழைப்பு,
கடினமான முன்னேற்றம் இந்த அடிப்படையில் பலவளங்கள் வழிமுறையில் காணக்கூடும் என்பது. அடுத்து செவ்வாய் சனி இந்த கிரகங்கள் சூரியனுக்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திர ஸ்தானங்களில் இடம்பெறை பொறுத்து திரிகோண ஸ்தானங்களில் இடம்பெறுவதை பொறுத்தும் அவர்களுடைய ஆயுள், உடல் ஆரோக்கியம், உழைப்பு, வெற்றி, முன்னேற்றம், வீரம், பராக்கிரமம், தொழில் சார்ந்த துறைகளில் எந்த துறைகளில் விஞ்ஞானம், மருத்துவம், ஆசிரியர், காவல், நாட்டுடைமை, மக்களுடைமை, தலைமை, ஆளுமை, பொறுப்பு இவற்றினுடைய தன்மைகளை செவ்வாய் சனியினுடைய ஆதிக்கத்தையும் இதை இயக்கும் சக்தியை புதன், கேது, சந்திரன் இந்த 3 கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகங்கள் கூட பகை, நீசம், மறைவிட ஸ்தானங்கள் பெறாமல் இருந்தால் இதைவிட சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடும் என்பதும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது முக்கிய அங்கமாக செயல்படக்கூடிய மனித வாழ்வினுடைய பிறப்பு முதல் தன்னுடைய இறுதி காலகட்டம் வரை எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்ப துணை என்பது ஒரு ஐதீகம். அந்த ஐதீகம் முன்னோர்கள் காலகாலமாகவே பின்பற்ற வழிநடத்தப்பட்டுள்ளது என்பதும் அடுத்து வரும் சந்ததிகள் வம்சா விருத்திகள் என்பதும் அந்த வம்சா விருத்திகளுக்கு அந்த குடும்ப தலைமை என்ன வழிகாட்டுதல் முறைப்படி அமையப்பட்டுள்ளது என்பதும் வழியே நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த விஷயம் என்னவெனில் சூரியன், சந்திரன், சூரியனுடைய சாரமும் சந்திரனுடைய சாரமும் லக்னத்தினுடைய சாரமும் வலுப்பெற்று நல்ல ஸ்தான பலம் பெற்று நல்ல ஆதிபத்தியம் பெற்று பாவ கிரக சேர்க்கையோ பாவ கிரக தொடர்போ சுப கிரகனுடைய பார்வை இல்லாமல் இருத்தலோ இந்த அடிப்படையில் பலாபலன்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. எந்த ஒரு ஜனன ஜாதகத்திலும் லக்னத்தை ஏதாவது ஒரு கிரகம் பார்வையிடுதல் நலம். லக்னத்தை எந்த ஒரு கிரகம் பாராமல் இருந்தாலும் தன் வாழ்வில் தேடக்கூடிய அனைத்து செல்வங்களும் பொன், பொருள், மண், மனை, ஆஸ்திகள், வேலை, பதவி, உயர்வு அனைத்தும் இறுதி காலகட்டத்தில் தன்னை விட்டு விலகிவிடும் என்பதும் ஐதீகம். ஜனன லக்னத்தை ஏதாவது ஒரு கிரகங்கள் பார்க்க வேண்டும், சூரியனையும் ஏதாவது ஒரு கிரகம் பார்க்க வேண்டும், சந்திரனையும் ஏதாவது ஒரு கிரகம் பார்க்க வேண்டும். இந்த 3 இடங்களையும் கிரகம் பார்ப்பதும் அல்லது கிரகம் சேர்ப்பதும் அல்லது தசாபுத்திகள் நடப்பிடிக்கின்ற பொழுது அந்த தசாபுத்திகளில் இந்த 3 ஸ்தானங்களுக்கு உட்பட்ட காரகங்கள், ஆதிபத்தியங்கள், சாணாதிபதிகள் கெடாமலும் போதகர், வேதகர், வாசகர், காரகர் என்ற அடிப்படையில் பலவீனம் அடையாமலும் இருந்தால் மனித வாழ்வில் இறுதி காலம் வரை நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு செல்வார் என்பதும் இதன் மூலம் முன்னோர்கள் அறிவித்து சென்றுள்ளனர். இதன் முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னா, மனித வாழ்வினுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த கால நேரத்தில் அவருடைய வாழ்வானது எந்த அளவுக்கு இயங்குகின்றது என்பதும் எதை சார்ந்த தொழில், எதை சார்ந்த வாழ்வு, எதை சார்ந்த இருப்பிடம், எதை சார்ந்த முன்னேற்றம், இந்த பிறப்பில் ஒரு மனிதன் எதை விட்டு செல்கின்றார், பணம், புகழ், மண், மனை, ஆஸ்தி, இந்த அடிப்படையில் பின்னிட்டு வரக்கூடிய வம்சங்களுக்கு எதை வழிகாட்டி சென்றுள்ளார் என்பதையும் முன்னோர்கள் ஆய்ந்து தெளிவாக மனித வாழ்விகளுக்கு விட்டு சென்றுள்ளனர் என்பதும் ஐதீகம். மேலும் விளக்கங்களை நான் அடுத்த பதிவில் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.